பார்க்கறதுக்கு எப்படின்னு இருக்கு. இல்ல என்னை விட கேவலமான ஒரு பொண்ணு உலகத்திலேயே இருக்க மாட்டேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வழங்கப்படுகிறது. விஜய் ப்ராஜெக்ட் தான். விஜய் ப்ராஜெக்ட் தான். அடுத்த தடவை குத்து அப்ப தெரியும் ஓட்டு என்ன விழுகும். ஓகேமா, ரெண்டு பேருமே நிப்போ, யாருக்கு ஓட்டு விழுதுன்னு பார்த்துக்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அந்த தொகுப்பாளர் பதவியிலேருந்தே வெளியேற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வெளிவந்திருக்குங்க. எந்த சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்குங்க. எல்லா சீசன்லையுமே லவ் கண்டென்ட்டு, ஃபைட் கண்டென்ட் இது எல்லாமே இருக்க தான் செய்யும். இது எல்லாத்தையும் தாண்டி சின்ன பசங்களை விட கேவலமாக சண்டை போட்டுக்கிட்டு வார்த்தைகளை விட்டுட்டு தகுதிகள் தராதரங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு வராங்க. அப்படின்றதுனால இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வருது. அதனால இந்த வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 பேரை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுதுங்க. இது வந்து விஜய் சேதுபதி இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த சாட்டர்டேலாம் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றதே கேள்விக்குரிய. அதனால அவரோட மொத்த கேள்விகளும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் சனிக்கிழமைகளில் வச்சு அவங்க எல்லாரையுமே கேள்வி கேட்டுட்டு போயிடுவாரு அப்படின்றப்பல தான் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மோசமாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வாரம் தான் எந்த சண்டையும் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கேம் விளையாடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாட்டர் மெலன் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே தேவையில்லாத அன்வான்ட் டாக் தான். தகுதி இல்லாதவங்க, தராதரம் இல்லாதவங்க, என் லெவல் என்னன்னு தெரியுமா, சோறு, இந்த மாதிரி பேச்செல்லாம் ஒரு நேஷ்னல் மீடியாவில் வந்து பேசுறது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கானா வினோத்தை பற்றி சில விஷயங்கள் சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வாட்டர் மெலானுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வராங்க. யாரை பார்த்து சோறு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் நிறைய கேட்டு வராங்க. கானா வினோத்துக்கும் வாட்டர் மெலானுக்கும் சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் மெலான் சில வார்த்தைகள் கானா வினோத்தை பார்த்து சொல்லிடுவாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெலான் கேட்பாங்க. நான் உன்னை விட 20 வருஷம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கானால அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்லும்போது அவர் சில வார்த்தைகள்லாம் விடுவாருங்க. ஒரு வழிச்சு தின்றவங்கெல்லாம் கானா சிங்கர் ஆயிடுவாங்க. ஆனால் வாட்டர் மெலான் என்ன மாதிரி ஒரு ஸ்டார் ஆக முடியாது அப்படின்றப்பெல்லாம் பேசிடுவாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியாவில் கானா பாடுறவங்க எல்லாருமே பயங்கரமாக வாட்டர் மெலானை வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தாரு அப்படின்னா தான் அவரோட தகுதி என்ன, தராதரம் என்ன, அவரை பற்றி என்ன விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுங்க. கானா வினோத்தை மட்டும் கிடையாதுங்க, கம்ருதீனையும் ரம்யா அவங்களெல்லாம் கூட அவர் ரொம்ப தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரம்யாவை பார்த்துட்டுலாம் உன்னோட தகுதி என்னன்னு எனக்கு தெரியும், உன் லெவலுக்குலாம் என்னால் இறங்கி வந்து பேச முடியாது அப்படின்றப்பலாம் நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லைங்க, பார்க்குற நமக்குமே தெரியும் அவருக்கு நிறைய வார்த்தைகள் விடுறாரு. அவர் வந்து பின்னாடி நின்றுட்டு கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்ல தெரியுதுல்ல, அவர் வார்த்தைகளை வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் விடுறாங்க. நீ உள்ள கேம் வந்து விளையாடுறதுக்கு வந்தனா கேம் விளையாடு, வெளியில் நின்று நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணீங்க அதே விஷயத்தை தான் உள்ளேயும் போய் பண்ணுறீங்க. அதுக்கு தான் அவங்க எல்லாரும் உங்களை கலாய்க்கிறாங்க அப்படின்றதே அவங்க விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி சொல்லியுமே அவருக்கு புரிய மாட்டேங்குது. கேமை விளையாடுங்க அப்படின்னாக்கா சண்டை எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி சண்டை போடுற வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம பாரக்கா வேற ரொம்ப வந்துட்டு வருத்தப்பட்டு இருந்தாங்க, எனக்கு வயிறே எரியல அப்படின்ட்டு. அவங்க வயிறு எரியறது வெளியே வரைக்கும் தெரியுது. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடியே கனியை எப்படியாச்சும் நாமினேஷனில் வந்து கொண்டு வந்துடணும், ஒவ்வொரு வாரமும் தப்பிச்சுட்டு போகிறாங்க அப்படின்றப்போ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருச்சு. அவங்க கண்ணும் வாயும் பார்க்கவே முடியல. வெளியில் போயிட்டு அவங்க தபன்னு குதிக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் சொல்கிற வார்த்தைகள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வந்து வயிற்றுச்சலில் சொல்லலைன்னா எனக்கு உண்மையாகவே தோணுது, அவங்களுக்கு மட்டும் எங்கேயோ இப்படிலாம் நடக்குது அப்படின்றப்பல பேசினாங்க. அது கண்டிப்பாக வயிற்றுச்சல் தான். அவங்கவுங்கள நடத்தையை பொறுத்து தான் எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படின்வாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துலேயும் குத்தம் கண்டுபிடிச்சா வந்துட்டு நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லேருந்து வந்துடலாம், நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணி பிக் பாஸில் கடைசி வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீன் விஷயத்துலேயே அவங்களோட சுயநலத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. கம்ருதீன் கிட்ட ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் அவங்கள கூட வச்சுருந்தாங்க. அந்த கம்ருதீன் பண்ண வேலை அதை விட கொடுமையான வேலைங்க. பிக் பாஸில் போயிட்டு உன்னை வெளிப்படுத்துறதுக்கான கேம் ஷோவை விளையாடுறான்னா அந்த பாரு பின்னாடியே போயிட்டு அவகிட்டயே போயிட்டு பாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் யாருன்னா பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட சோஷியல் மீடியாவில் அதை கேப்சர் பண்ணி அப்படியே போடுறவங்க. நீ பாரு பாரு பாருன்னு வெளியே பார்த்துக்கிட்டே சொன்னீங்கன்னாக்கா யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு பேசுகிறானா என்னன்னு தெரியல. அந்த விஷயங்கள்லாம் அவங்க வெளியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ இப்படிலாம் நம்ம கேம் விளையாடி இருக்கோமா,
இதெல்லாம் மக்கள் வேற பார்த்துட்டு இருக்காங்களா, சின்ன பிள்ளைங்கலாம் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரு மேடமும் பார்த்தீங்கன்னாக்கா தாம் தூம்னு குதிச்சாங்க. என்னை வந்து நீ பொம்பளை பிள்ளைய டார்ச்சர் பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுற, பின்னாடி நின்று என்னை வந்துட்டு ஒரு லவ் டார்ச்சர் பண்ணுறாங்க கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே கம்ருதீன் கிட்ட ஜெயிலில் நீ என்ன வேலைலாம் பண்ணன்னு சொல்லிட்டு கேமரா இருக்குது அப்படின்றதுனால நீ சொல்கிறத யாரும் நம்ப மாட்றாங்க. கேமரா இல்லைன்னா நீ சொல்கிறத அப்படியே தான் நம்பியிருப்பாங்க. உனக்கு விரல் சொடக்க எடுத்து விடுறதுலேருந்து உன் பாய் தலைக்காணி தூக்குற வரைக்குமே கம்ருதீன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் அது தப்பு அப்படின்னு சொல்லி நீ ஸ்டாப் பண்ணியிருந்து ஒரு லெவலில் இருக்க வேண்டியதானே. வாட்டர் மெலானை கழுவி ஊற்றுனாங்க. இப்போ கம்ருதீன் கிட்ட வந்து சண்டை வந்துருச்சு அப்படின்றதுனால இப்போ வாட்டர் மெலானும் நானும் எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாற்றி பேசினா யார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்ககிட்ட பேசுறதுக்கே யோசிக்க தான் செய்வாங்க. இதில் அடுத்தவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறு அறியறதுனால என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து கலையரசன் சார் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எவிக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சாலும் இந்த வாரமே அவர் வந்து வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தோன்னா அவர் வந்துட்டு வெளியிலே தெரியல, அவர் கேமே ஆடலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 பேர் கொண்ட கேங்கில் பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆளுங்க. அவங்களெலாம் வெளியேற்றுறது கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம்தான். அந்த பிக் பாஸ் ஷோ 4 பேர் பார்க்குற அளவுக்காச்சும் மாறுறது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 பேரை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ஷோவே கொஞ்சம் உருப்படும். இதுக்கு முன்னாடி இருந்த சீசன் போலவேவாச்சும் அது போகும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வயல் கார்டு என்ட்ரி இருக்குது அப்படின்றாங்க. 2 எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதில் அரோராவை வந்துட்டு இந்த எவிக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட்டு பிக் பாஸ் சீசன் 9ல் துஷாரும் அரோராவும் தான் பார்த்தீங்கன்னா லிங்க் ஓடிட்டே இருக்குது. இது எத்தனை நாள் போகும், இல்லை அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வேற கேட்குறாங்க. ஏன்னா அரோராவும் கலையரசனும் பார்த்தீங்கன்னா சேம் தான். 2 எவிக்ஷன் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கலையரசனை தான் வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் ஷோவே பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில் தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் எங்கே பார்த்தாலும் கேமரா வச்சுருக்கோம், நடக்கிற எல்லா விஷயமும் சொல்கிறோம் அப்படின்றாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் சில விஷயங்களும் நடக்குதுங்க. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9ல் பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் சீசன் 8ஐ விட நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேம் ஷோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் தான் கொஞ்சம் அப்படியே சண்டை இல்லாமல் போச்சு. அதனால் இந்த வாரம் கண்டென்ட்டே இல்லைன்றதுனால கானா வினோத்தையும் வாட்டர் மெலானையும் கூப்பிட்டு தான் இந்த வாரம் வறுத்தெடுத்து வாயை அடக்கி வைக்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கேம் ஷோவில் யார் வெளியே அடுத்த வாரம் போகணும், இல்லை இந்த கேம் ஷோவை எப்படிலாம் மாற்றி விளையாடணும், இந்த கேம் ஷோ தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா கருத்துக்களையுமே நம்ம சேனலில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த லெவலில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.